பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3ஆம் நாள் கூட்டத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த 2 நாட்களும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தினார். முதல் நாளிலே உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக செத்து கிடந்த நம்முடைய வாழ்க்கையை அல்லது தூங்கி கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை, சோர்ந்து போயிருந்த நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக காணப்பட்டார். 2ஆம் நாளிலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஆவியானவராக நம்மேல் இறங்கினார். இன்றைக்கும் இந்த 3ஆம் நாளிலும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த 3ஆம் நாள் என்ன செய்ய போகிறார் என்பதை நீங்கள் தொடர்ந்து கவனித்து கொண்டே இருங்கள். ஆராதனையில் இணைந்து ஆராதியுங்கள். நீங்கள் ஆராதிக்கும் போது கண்களை மூடி, ஒருவேளை அந்த பாடல் தெரியாவிட்டால் கண்களை திறந்து அந்த டிஸ்பிளே பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, ஆனால் உங்களுடைய ஆவி தேவனோடு இணைந்து ஆராதனையில் அவரோடு இணைந்து ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி தகப்பன். இந்த 3ஆம் நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்தாலும் ஆவியில் ஒருமனப்பட்டு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் துதிக்கிறேன். நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. இந்த ஆராதனையில் உடைய மகிமை கடந்து வருவதாக, உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. எல்லா எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிற ஆவியானவருடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், 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 ஆமென். அப்படியே தொடர்ந்து நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோமாக. ஹல்லேலூயா. இந்த 3ஆவது நாளிலும் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. எல்லாவற்றையும் மறந்து நானும் தேவனும் என்கிற அனுபவத்துக்குள்ளாக ஒவ்வொருவரும் உங்களை ஒப்பு கொடுங்க. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கலாமா? அவருடைய நாமத்தினால் நாம் கூடி வந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போதே நம்முடைய ஆராதனைகளில் உலாவும்படியாக ஆவியானவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் சத்தம் கேட்கப்படட்டும். இருக்கிற இடங்களில், வீடுகளில், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணுங்க. வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் தேடுகிறோம் அப்பா. முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. glory to God. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியே, தூய ஆவியே,
தூய ஆவியே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே. கேட்போமா? ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே. ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஜீசஸ். ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இரட்சகரே, தூய ஆவியே, ஆவியே. Come on everyone. ஆவியே, மூன்றில் ஒன்றாய் சொல்லிக்கிற ஆவியானவர், பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆவியானவர், அவரை துதிக்கிற துதியானது தூபம் போல ஆண்டவருக்கு நேராக எழும்புவதாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஓ glory to God. ஆட்கொள்ளும் தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே. கரங்களை உயர்த்தி ஆவியே, தூய ஆவியே, glory to God. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே. எத்தனை பேர் உண்மையான அந்த உறவுல பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. We welcome you Lord. ஆவியே, தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே. கேட்போமா? ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே. என்னை உணர்த்திடுமே ஆண்டவரே. Oh glory to God. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள ஊற்றிடுமே தூய ஆவி, எங்களை சுத்திகரிப்பீராக. உணர்த்திடுமே தூய, ஒரு விசைக்குள் ஊற்றிடுமே தூய ஆவியே. தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆளுகை நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்களை முற்றிலுமாக ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக ஒரு விசையில ஊற்றிடுமே அப்பா. ஊற்றிடும். எங்களை விட்டுக் கொடுங்க, விட்டுக் கொடுங்க. உங்களை மறந்து ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் ஆராதிக்க, ஆவியானவரோடு இணையும் போது பரிசுத்த ஆவியில நிறைந்து அவரை துதிக்க முடியும். ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஹல்லேலூயா. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே இயேசுவே, ஆவியே
நன்றி பிதாவே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இரக்கமா இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் உலாவ விரும்புகிற தெய்வமே, உம்மை நாங்கள் மனது நிறைவோடு உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. ஓ ரமஷேதோ தூய ஆவியே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. கூப்பிடுவோமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் போதே ஆவியானவரை யாரெல்லாம் மன நிறைவோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அழைத்திருக்கிறீர்களோ, உங்க இடம் முழுவதும் தம்முடைய மகிமையினால், தம்முடைய மகிமையின் மேகத்தினால் அவர் மூடுகிறவராயிருக்கிறார். உங்களுடைய இல்லங்கள், உங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு வருகிறது. இந்த 3வது நாளில் யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறீங்களோ, இன்னும் உன்னத அனுபவத்துக்கு நேராக, இன்னும் அவரோடு கிட்டி சேரும்படியான அந்த அனுபவத்துக்கு நேராக அழைத்து செல்ல ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசித்து அறிக்கை செய்றீங்க? அப்பா, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுகிறது, என்னை ஆளுகை செய்கிறது என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. எஸ் லார்ட், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆமாண்டவரே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. நிரப்புங்க ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்வீராக. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல வல்லமையுள்ள ஆவியானவர், தெளிவாக உங்களை நடத்தி செல்கிற வழிகாட்டுகிற ஆவியானவர், ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஜீசஸ் லார்ட். ஆமென். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. Jesus Lord, amen. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. எத்தனை பேர் அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு விசை கூட அன்பினாவியானவரே, அன்பினாவி உண்மையான உறவுகள் எத்தனை பேர்? ஆமா ஆண்டவரே,
நீங்க விலையேற பெற்றவர் ராஜா, எங்களுக்கு கிடைத்த பெரியதான பொக்கிஷம் அப்பா. ஓ நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. எஸ் லார்ட், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, வெல்கம் யூ லார்ட். அன்பின் ஆவியானவரே, எஸ் லார்ட், வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்கலாமா? ஓ ரபா ஷேதரி அந்தரன கலதுரி மிஷகலதரி அந்தரனா. அப்பா, உம்மை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்துல, இந்த மாலை நேரத்துல நீர் ஆட்கொள்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக ராஜா, நீர் ஆளுகை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆண்டவரே, முற்றிலுமாக நீர் ஆளுகை செய்யுங்க ராஜா. இந்த நாளில் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக, ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி பழக, நெருங்கி உறவாடுகிற அனுபவத்தில் ஆண்டவரே எங்களை நீர் அழைத்து செல்வீராகப்பா. தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆயத்தத்தோடு ஆவலோடு, வேற எதையும் நீங்க சிந்திக்காதீங்க, வேற இடத்துக்கு எழுந்து போகாதீங்க. பாடும்போது தெரிந்த பாடலாக இருந்தால் ஸ்க்ரீனை கூட நீங்க மறந்துட்டு கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை ரிசீவ் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. நமக்கு தெரிந்த பாடல் டிஸ்பிளே பண்ணுவாங்க, நீங்க பார்த்து பாடி ஒரு தாகத்தோடு ஒப்பு கொடுத்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டுவோமா? ஓசையுள்ள கைத்தாளத்தோடு. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஒரு விசை கூட ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. கேட்போமா? பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே. கற்பாறை நீரூற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. கற்பாறை நீரூற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. எஸ் லார்ட். ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே,
ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே. கேட்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தாகத்தோடு அன்பினாவே, அன்பினாவே, அபிஷேகம் என்று தாருமே, அன்பினாவே, அன்பினாவே, அபிஷேகம் என்று தாருமே. உள்ளத்திலே ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே, உள்ளத்திலே ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே, ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே, பாலிடங்கள் அரண்மனையாகவே, ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே, பாலிடங்கள் அரண்மனையாகவே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் என்று தாருமே, அன்பினாவியே, அன்பினாவியே, Yes Lord, Amen. அபிஷேகம் என்று தாருமே. வாஞ்சையோடு நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே, நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே, பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே, பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் என்று தாருமே, அன்பினாவியே, 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 அபிஷேகம் என்று தாருமே. வல்லமை வரங்கள் வேண்டுமே. எத்தனை பேர் தாகத்தோடு? சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே, வல்லமை வரங்கள் வேண்டுமே, சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே, கள்ளம் கபடு மாற வேண்டுமே, தேவ அன்பு ஊற்றுமே, கள்ளம் கபடு மாற வேண்டுமே, உள்ளத்திலே தேவ அன்பு ஊற்றுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் என்று தாருமே, அன்பினாவியே, 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 அபிஷேகம் என்று தாருமே. அந்நிய பாஷைகள் பேசியே மண்ணிலே சாட்சியாய் வாழவே, அந்நிய பாஷைகள் பேசியே மண்ணிலே சாட்சியாய் வாழவே, விண்ணிலே உம்மை நான் சந்திக்க புண்ணியரே என்னையும் நிரப்புமே, விண்ணிலே உம்மை நான் சந்திக்க புண்ணியரே என்னையும் நிரப்புமே. ஆவியானவரே, தாகத்தோடு come on everyone, எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு இந்த நேரத்தில் ஆவியானவருடைய அபிஷேகத்தை வாஞ்சித்தவர்களாய், ஓ அன்பினாவே, அபிஷேகம் என்று தாருமே, அன்பினாவே, அன்பினாவே, அபிஷேகம் என்று தாருமே. அந்நிய பாஷைகள் பேசியே
மண்ணிலே சாட்சியாய் வாழவே அந்நிய பாஷைகள் பேசியே. இந்த நாட்கள்ல ஆவியானவர் நம்ம இடத்துல இதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகள் எதிர்மறையாக காணப்படலாம், ஆனால் தேவனுக்கு சாட்சியுள்ளவர்களாய் பரிசுத்தத்தை காத்து கொண்டு விண்ணிலே தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தமாகும்படியான ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்து நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ எஸ் லார்ட், ஆமென். விண்ணிலே, ஆமென், விண்ணிலே உம்மை நான் சந்திக்க புண்ணியரே என்னையும் நிரப்புமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவே, அன்பினாவே, அபிஷேகம் இன்று தாருமே. ஹல்லேலூயா. அன்பினாவே, அன்பினாவே, அபிஷேகம் இன்று தாருமே. கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஆமென். இந்த பாடலை நம்ம பாடுன போதில் நம்முடைய அது ஜெபமாக மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாவில் அக்கினி வேண்டுமே, உள்ளத்துல ஜீவ நதி. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு நாள் பெற்றுக்கொள்கிற அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தால் நிரம்பி வழிகிற அந்த அனுபவத்தில் நாம் இருக்கும்போதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில ஒவ்வொரு நாளும் நடக்க முடியும். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது ஜனங்களுக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாயிற்று, உள்ளத்துல ஒரு மாறுதல். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன், உன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய். நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus Lord. Hallelujah. இறங்கட்டும் இந்த வேளையிலே. நமக்கு தெரிந்த பாட நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி எழுந்து நிற்கலாமா? ஆமென். இவ்வளவு நேரம் முழங்கால நின்று நாம் பாடினோம். எழுந்து நின்று பாடி கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus Lord. விடுதலையாய் ஆண்டவரே, ஒருவேளை துதிக்க முடியாமல் வறண்டு போன நிலைமையில நீங்க இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கலாம், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காம இந்த ஆராதனையோடு இணைந்து, அப்பா எனக்கு அந்த உன்னத அனுபவத்தை தாங்கப்பா, மேல் வீட்டு அறையின் அனுபவம், அந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட ஆவியானவருடைய நினைத்து இந்த நாட்களை நாம் காத்திருக்கும் போது நம்மை நிரப்பவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Lord, hallelujah. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே களிகூரவே என்றென்றும் விரும்புகிறேன். வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. கேட்போமா? ஆவியிலே நான் களிகூரவே என்றென்றும் விரும்புகிறேன். வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. சமூகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன். பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். தாகத்தோடு ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையில். ஆவியானவரே, உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. தாவீது போல் மகிழ்ந்திடவே உம் சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுவே. தாவீது போல் மகிழ்ந்திடவே உம் சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுவே. உன்னதத்தில் உம்முடனே
மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மேல் வீட்டறை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. கேட்போமா வாஞ்சையோடு. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. மேல் வீட்டறை ஆமாண்டவரே அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. எஸ் லார்ட். ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழும்பிடும் வாலிபரை இழப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. கடைசி சரணத்தை பாடுவோமா? மேல் வீட்டறை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. வாஞ்சியோடு கரங்களை உயர்த்தி. ஆவி மலை கரை புரள தேசத்தை சந்தியுமே. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. மேல் வீட்டறை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ரிகபலதரனா. Oh yes Lord. Yes Jesus, we need you Lord. உம்முடைய மகிமையின் பிரசன்னமாம். ஹல்லேலூயா. தேசமெல்லாம் அசைந்திடவே எழும்பிடும் வாலிபரை எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே நல்ல விடுதலை வாய்களை திறந்து உங்கள் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் உங்கள் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்கலாமா? நல்ல அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் நல்ல விடுதலையா இருக்கிற இடங்கள்ல ஹல்லேலூயா வாஞ்சையோடு தாகத்தோடு அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசி அந்த அக்கினி பாஷைகள்ல நல்ல விடுதலையா துதிங்க. நீங்க துதிக்க 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 ஆவியானுடைய விடுதலை, ஆவியானுடைய அசைவாடுதல் இன்னும் அதிகமாக நாம் சபைகளாய் ஒரு இடத்துல கூடி வரவில்லை என்றாலும் ஆங்காங்கே எல்லாரும் நம் ஒரு மனதோடு துதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆவியானவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப வல்லமை உள்ளவர்கள். சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாரும் கண்களை மூடி come on everyone எல்லாரும் ஆவியானவரை ஃபோக்கஸ் பண்ணி ஆவியானவரே என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க ராஜா. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. நீங்க இருக்கிற இடங்கள்ல வீடுகள்ல தான் இருக்கீங்க. உங்க சத்தம் நல்லா துணிக்கப்படட்டப்பா. என்ன நிரப்புங்க ராஜா. fill me with your presence Lord. hallelujah. rishamalagaladuri andara rikabaladari andarana rikabaduri bishagaladuri andarana. புதிய பாஷைகளால நிரப்புங்கப்பா. புதிய வல்லமையினால நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் பேசத்தக்கதான வார்த்தைகளை ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாயிலும் அமரட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு அக்கினிமயமான நாவுகள் வந்து ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களை நீர் அழைத்து செல்வீராகப்பா. ஏதோ ஒரு நாள் நடந்த சம்பவம் அல்லப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தி அப்பா எங்களை விசுவாச பாதையில முன்னேறி செல்லும்படி எங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களில் யாரெல்லாம் அபிஷேகத்துல தொய்ந்து போயிருக்காங்களோ உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கூட உயிர்ப்பீங்கப்பா. ஒரு விசை கூட உயிர்ப்பீங்க ராஜா. உமக்காக வைராக்கியமா எழுந்து செயல்படட்டும் ஆண்டவரே. ரீமா
ஷக்கலதுரி பிஷதரி அந்தரனா ரிகலதுரி பிக்கபலதுரி அந்தரனா. ஹalleluya. Thank you Jesus Lord. Hallelujah. நன்றி 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 அப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ஆண்டவரே. fill with your presence Lord. போதாது, இன்னும் கேளுங்க அப்பா. இந்த அனுபவம் போதாது ராஜா. பவுல் சொல்ற 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். இந்த ஒரு அனுபவத்துல நாம் திருப்திப்பட்டு விடக்கூடாது. அபிஷேகம் பெற்றவர்கள் இன்னும் உன்னத அனுபவத்துக்குள்ள, இப்பொழுது இருக்கிற பாஷைகள் அல்ல, இன்னும் புதிய பாஷைகள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வரங்கள் இருக்கா, இன்னும் புதிய வரங்கள்னால என்ன நிரப்புன்னு கேளுங்க. இந்த நாட்களில் நம்மை கொண்டுதான் தேசத்துல எழுப்புதல் ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். நம்முடைய சபையை கொண்டு, நம்முடைய திருவொற்றியூர்ல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். ஹalleluya. ஒவ்வொருவரும் நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற அநேகரை அவர்களோடு பேசும்போது உங்களுடைய நாவில் அக்னிமயமான வார்த்தைகள், அந்த இருதயங்களை தேவன் பக்கம் திருப்பத்தக்க வார்த்தைகள் இந்த நேரத்தில் ஆண்டவர் போட்டு கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசித்தா, நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அநேகரை, ஜாதிகளை, ஜாதிகளின் மேன்மக்களை, உங்க நண்பர்களை, உறவினர்களை தேவன் பக்கம் திருப்பத்தக்கதான அந்த அபிஷேகத்தால் உங்களை நிரப்பவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஓ glory 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 to God. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. எத்தனை பேர் முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால நின்று 2 கரங்களை உயர்த்த முடியுமானால் உயர்த்தி தாகத்தோடு இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை முழுமையாய் நிரப்ப ஒரு புதிய அத்தியாயத்துக்குள் உங்களை அழைத்து செல்ல என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்கள் விசேஷித்த நாட்களாய் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். உலக ஜனங்களுக்கு இதெல்லாம் இல்லை. அவங்க பலவித கவலைகளோடு பல காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமோ ஜெயம் உள்ளவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் முன்னேறி செல்லும்படியாக தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஓ ரப் அஷகலதரி அந்தரனா. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. ஒரு விசை கூட. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. கரங்களை தட்டி பாடி பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே. பின்மாறி ஆவி ஊற்றுமே ராஜா. மேலான வல்லமை, மேலான தரிசனத்துக்குள்ளாக மேலானவைகளையே தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிற அந்த மேலான அனுபவத்துக்குள்ளே அழைத்து செல்லுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி விடுதலையாய் கேட்போமா. ஓ ரகலதரனா மஷதரியாந்தரனா. ஓ பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே. பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே. பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஊற்றுமே. தாகத்தோடு கேட்போமா. அனலான ஊழியம் தாருமே. என்னை அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே. என்னை அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி
ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. குறைவான அனுபவம் மாற்றுமே, என்னை நிறைவாக்கும் அபிஷேகம் தாருமே. குறைவான அனுபவம் மாற்றுமே, என்னை நிறைவாக்கும் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. கேட்போமா? என்னை நிரப்புமே. சின்ன பிள்ளைங்க கேளுங்க, உங்க மேல ஆண்டவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ எஸ் லார்ட், ஆமென். வாலிப தம்பி தங்கச்சிங்க நல்ல வாய்களை திறந்து என் பாத்திரம் நிரம்புடும்பா. கெட்ட சிந்தைகளை என்னை விட்டு அகற்றி போடுங்கப்பா. தவறான பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவீராக. ஓ எஸ் லார்ட். ஊழியம் செய்கிறவர்கள் கேளுங்கப்பா, ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள என்னை அழைத்து செல்லுங்க. ஆமென். நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. கேட்போமா? மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை. கடைசி சபதத்தை கேட்போம். அக்கினி நாவுகள் தாருமே, அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. கேட்போமா? அக்கினியான நாவுகளை தாங்கப்பா. வியாதி உள்ளவர்களுக்காக, பிசாசின் கட்டுகள் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது ஒரு அதிகாரம் உள்ள நாவு. மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. ஆட்கொள்ளுங்கப்பா, உயிர்ப்பிங்க ராஜா. உன்னதமான அனுபவத்தினால பிள்ளைகளை நீ நிரப்புவீராக ராஜா. ஓ ராக்னம் ஏதே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்கலாமா? ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு உங்களை விட்டு கொடுங்க. நம்ம தொடர்ந்து நாம ஜெபத்துக்குள்ள போக போறோம். ஜெபத்துக்குள்ளாக நாம் போக போகிறோம். இன்னும் ஒரு மேலான அனுபவத்துக்குள்ளாக, இன்னும் உன்னத அனுபவத்துக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்ப வல்லமையுள்ள இருக்கிறார். தயவு செய்து வேற எந்த காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்காம இந்த நல்ல அனுபவத்தை, இந்த நல்ல நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஆவியானவருக்குள்ள இன்னும் நம்ம அனல் கொண்டு எழும்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராகப்பா. Thank you Jesus, thank you Lord, hallelujah. நன்றி ஆண்டவரே, thank you master, thank you Jesus Lord, hallelujah. நன்றி ஆண்டவரே. அதே சிந்தையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. தொடர்ந்து நம்மளை ஜெபத்துக்குள்ளாக நடத்த பாஸ்டர் ஆல்பர்ட் சாமுவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிங்க. இன்னும் உன்னத அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை அழைத்து செல்வார். Amen. Thank you Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த விசேஷித்த கூட்டங்கள் எழுப்புதல் அக்கினி ஊற்றுமே டுனாமிஸ் ஏஜ் சபை நடத்தி கொண்டிருக்கிறது. உண்மையாக இன்றைக்கு இந்த நாளிலும்
ஆமே இந்த ஜெப ஊழியத்தை நடத்தும்படியாக என அழைத்த அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜெபராஜையாவுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்தை நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஆங்காங்கே இந்த ஆன்லைன் மூலமாக இணைந்து நம்ம ஜெபிக்கவிருக்கிறோம். ஆமே இந்த ஜெப வேளையில் எல்லாரும் இணைந்து நம்ம உற்சாக உள்ளத்தோடு தேவனுடைய பாதத்தில் நம்ம ஊற்றி நம்ம ஜெபிக்க போகிற எல்லா ஜெபங்களையும் என் தேவன் நிச்சயம் கேட்கிற வல்லவராக இருக்கிறார். எனக்கு கூட சேர்ந்து கொள்வீர்களா? எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஒரு முழங்கால் படிட்டு அப்படியே கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக இன்றைக்கும் இந்த ஜெப வேளைக்கு நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி தானியேல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை போட்டிருக்கிறது. பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது. ஆமென். அடுத்து போட்டிருக்கு, எந்த மறைப்பொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்று நான் அறிவேன். ஆமென். பாருங்க, அழகான வார்த்தை. எந்த மறைப்பொருளையும் அவன் வெளிப்படுத்துவது அவன் தெய்வதாசனாக தானியேலுக்கு ஒரு எளிய காரியமாக இருந்தது. காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்ததுனால மறைப்பொருள்களை அவன் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில் கூட உங்களை கைகளை உயர்த்தி பிடித்தவர்களாகப்பா, இன்றைக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற உடைய உன்னத கிருபை நாவே என் மேல் ஊற்றுவீராக. அன்றைக்கு பரிசுத்த வானாகிய தானியேலுக்குள் ஊற்றப்பட்ட ஒரு அபிஷேகம் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. தேசம் குழப்பத்தில் கிடக்கிறாங்க. என்ன செய்வது ஏது செய்வது சொப்பனத்தை கண்டு கலங்கி நின்ற அந்த ராஜாவுக்கு ஆமை காண்பிக்கப்பட்டது சொப்பனத்துக்கான வெளிப்பாடுகளை பெற்ற தானியேலுடைய அந்த அபிஷேகம், வெளிப்பாடுகளை அந்த வெளிப்படுத்துகிற அபிஷேகம், மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற அபிஷேகம் இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் எங்கள் மேல் ஊற்றப்பட எல்லாம் இணைந்து சோமனெல்லாம் எல்லாம் கைகளை உயர்த்தி பிடித்தவளாக ஆண்டவரை இன்றைக்கு வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறப்பா. இன்றைக்கு எங்கள் தேசம் குழப்பத்துக்குள்ள கிடக்கிறது, தத்தளித்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது ஏது செய்வது தெரியாமல் பல காரியங்கள் ஆண்டவரை சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்குரிய ஆழங்கள் தெரியாமல் இன்னைக்கு ராஜா தேசம் ஆண்டவரை இன்னைக்கு ராஜா ஒரு விதமான ஒரு தத்தளி கிடக்கிறத பார்க்கிறோம். இதை தேவன் வெளிப்படுத்த வல்லவராக இன்றைக்கும் நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்க அபிஷேகத்தின் வல்லமையை தகப்பனை இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இன்றைக்கு பாதத்தில் தானியேலை போல ஆண்டவரை மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற அபிஷேகம், ரகசியங்களை வெளிப்படுத்துகிற அபிஷேகம் ஆண்டவரை அப்பா இனி வருகிற நாட்களில் என்ன நடக்க போகுது ஆண்டவரை தகப்பனை நடக்கக்கூடிய பயங்கரங்கள் ஆண்டவர் வரக்கூடிய தீமையின் காரியங்கள் நன்மைக்குரிய காரியங்களை என் தேவனாக கத்து இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு எங்களை ஆயத்தமாக்குங்கப்பா. ஆண்டவரே, பரிசுத்த தேவனுடைய ஆவி தானியேலுக்குள் இருந்ததாமே, இன்றைக்கு தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு உறவை இன்னும் ஆழமாக்குங்கப்பா. இன்டிமேசி வித் காட் ஆண்டவர் எங்களுக்கு அது தேவை. உம்மோடு இன்னும் நெருங்கி பழகும்படியான ஒரு அபிஷேகம், உம்மோடு கூட பேசத்தக்கதான ஒரு அபிஷேகத்தின் ஆவி எங்களுக்கு இன்றைக்கு இந்த தகப்பனை மாலை வேலை ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, அந்த ஆழங்களை வெளிப்படுத்துவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. இன்னுமோடு கூட உறவாடணும், இன்னும் நேரத்தை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். மணிக்கணக்கா தேவனுடைய பாதத்தில் இரவும் பகலும் நடு ஜாமங்களை எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கும்படியாக உம்மோடு பேசும்படியாக ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட தகப்பனை ஒரு நெருங்கிய ஒரு அன்னை மோசே தகப்பனே தேவனோடு கூட பேசினது போல ஒரு நெருக்கம், ஒரு சிநேகிதனை போல பேசுகிற அனுபவத்தை கொடுங்கப்பா. இன்றைக்கு எங்களுக்கு தேவை ராஜா, அந்த அபிஷேகங்களுக்கு வேணும், அந்த வல்லமைகளுக்கு வேணும். இன்றைக்கு இந்த மாலை வேலைங்க மேல ஒவ்வொரு மேல ஊற்றுவீராக. ஆண்டவரே, சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை கொடுங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற தகப்பனை வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட உன்னத அபிஷேகம் எங்களுக்கு தேவை. தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. இன்றைக்கு தகப்பனை இந்த மாலை பொழுது கண்ணீரோடு கூட அந்த ஒரு அபிஷேகத்துக்காக அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் ஆண்டவரே கர்த்தர் ஊற்றுவீராக. மறைப்பொருள் அபிஷேகத்தை ஊற்றுங்க, ரகசியங்கள் வெளிப்படுத்துகிற அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஹல்லேலூயா. எங்க தேசத்தை குறித்து என்ன நீர் வைத்திருக்கிறீர்கள் திட்டத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு தேவை, அந்த அபிஷேகம் எங்களுக்கு தேவைப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வீராக. இன்றைக்கு பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை நிரப்புங்க. இன்றைக்கு தானியேலை போல ஒரு ஆழமான உறவு எங்களுக்கு தாங்கப்பா. ஏதோ தகப்பனை கடமைக்கா ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு போதாது, இன்னும் ஆழமாய் கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் ஆழத்து ஆண்டவரே அப்படிப்பட்ட நெருங்கிய உறவாடக்கூடிய ஒரு உன்னத அனுபவத்தை எங்களுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. அந்த உறவு தான் கர்த்தர் ஆண்டவர் வைத்திருக்கிற மறைப்பொருளை எங்களுக்கு வெளியரங்கமாக்கி கொடுக்குமாப்பா. உண்மையாக கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு உண்மையா இன்றைக்கு இந்த தாயத்தை தகப்பனை தாகத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே ஒரு விசேஷித வரங்களால் நிரப்பி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல
நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பாடலாம், எல்லாம் அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஆமென் இந்த ஒரு பாடலை பாடி மீண்டுமாய் இன்னொரு ஜெபக்குறிப்புக்கு நம்ம கடந்து போவோமாக. கர்த்தர் நல்லவர். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, கைத்தட்டி பாடுங்க. முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை நான் சொல்லி உங்களை ஜெபத்துக்குள்ள நடத்த நான் வாஞ்சிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் விதமாய் போட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாராம்? ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், அதனால் அன்றைய பண்ணுங்க, எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 வார்த்தை, நம் ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆமென். ஆழங்களை அவர் ஆராய்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இந்த மாலை இப்பொழுது பல குழப்பத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த காரியங்கள், பல கேள்விகள், தடுமாற்றத்தில் கடந்து போயிட்டுருக்கீங்களா? வழியே தெரியலையா? இருண்டு போய் கிடக்குது. பார்க்குற சொல்ல பார்க்கும்போது ஒரு இருண்டு போன ஒரு பகுதிகள் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தெற்கு திசை தெரியாமல் நான் திகைத்து கொண்டிருப்பேன் சொல்வீங்களா? இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் தன்மையில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறாராம்? தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரா? இன்றைக்கு கூட நம்ம ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு இந்த நாளில் கூட நம்முடைய குடும்பத்தில், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில், நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம், பல மக்களை நம்ம சந்திக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு இருள் மூடி இருக்கிறது. பல குழப்பங்கள், சமாதானத்தை இழந்து, நிம்மதி இழந்து, வாழ்க்கையின் பாதையில் தத்தளித்து கொண்டிருக்கிற அநேக சமூகத்தில் இருக்கிற மக்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, உங்களுக்கு எப்படி விடை கொடுப்பதுன்னு தெரியலையா? உங்கள் கேட்குற கேள்விகளை எப்படி பதில் சொல்வது என்று தெரியலையா என்று கலங்கி நின்று கொண்டிருக்க நான் சொல்லுவேன், நீங்கள் தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சொல்லுவேன், தைரியமாக சொல்ல முடியும், அவர் எல்லாவற்றையும் கத்தை வெளிப்படுத்தும். அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற, இந்த இடத்துக்கு இந்த மனிதனுக்கு என்ன தேவை, அவன் இருதயத்துக்கு என்ன வார்த்தை வேணும், அவன் சிந்தைகள் அறிந்த தேவன், நினைவுகள் அறிந்த தேவன், அதை ஒவ்வொன்றையும் கர்த்தர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இப்படியா இந்த வசனம் போட்டிருக்கிறது. அதை படித்து நம்ம ஜெபத்துக்குள்ள உங்களை நடத்த வாஞ்சிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒழுங்கின்மை, இந்த வெறுமை என்பது ஆழத்தை காண்பிக்க. அநேகருடைய வாழ்க்கையில் சில இருள் சூழ்ந்து இருக்கிறது. அநேக வாழ்க்கையில் அந்த ஆழம் என்று சொல்ல சில வெறுமையை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆழங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடிய மாட்டேங்குது பாருங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய அன்பு கூறுகிற பிள்ளைகளாக, அவளோட நெருங்கி உறவாடுகிற அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவம், ஒரு ஆழமான ஒரு உறவுக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக சொல்லுவேன், இந்த நாட்களில் புலப்படாத ரகசியங்களை, மறைப்பொருளை, ஆழங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கப்படுத்துவதற்கு ஒரு வல்லவராக இருக்கிற சேர்ந்தவளாக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டு இன்றைக்கு கூடப்பா நாங்கள் ஒரு மனமாய் நம்முடைய பாதத்தை நாங்கள் நாங்கள் உடைய பாதத்தில் நாங்கள் ஆண்டவரே கண்ணீரோடு நாங்கள் செபிக்கிறோமப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தமிழ் அன்பு கூறவளுக்கு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நீர் வெளிப்படுத்துகிறவர். ஆண்டவரே ஆழங்களை கர்த்தர் நீர் புலப்படுத்தி எங்களுக்கு நீர் வெளியரங்கமாக்கி காண்பிக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா.
இன்றைக்கு எங்களுக்கு வெளி இறங்கமாக்குங்க தகப்பனே. ஒரு மனமாய் சோமடலாமா. என்னென்ன குழப்பத்தை நீங்கள் உட்காந்துட்டீங்க எனக்கு தெரியாது. என்னென்ன இருள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை இன்றைக்கு ஒரு விதமான ஒரு கலக்கடித்து கொண்டிருக்கிறது. மனது ஒரு விதமான ஒரு அப்பா உங்களை பதற செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அறிவார். He knows everything. மனிதன் முகத்தை பார்க்கிறான். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய இருதயத்தின் ஆழங்கள் அறிந்த தேவன். அதை வெளியிறங்கமாக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு விடையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு தீர்வு என்ன, அதுக்கு சொல்யூஷன் என்ன என்பதை தேவன் தம் பிள்ளைகள் மூலமாய் கர்த்தரை வெளியிறங்கப்படுத்த கர்த்தர் ஒரு பிரதிநிதியாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவா கர்த்தர் நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்திருக்கிறார் அல்லவா. இன்னைக்கு கைபேத்து சோமனுங்க அப்பா. அன்று இன்றைக்கு நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா. இன்றைக்கு எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், அன்று எங்கள் சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பனே பல காரியங்கள் பல குழப்பங்களுக்குள்ள கிடக்குது, இருளுக்குள்ள கிடக்குது, பல ஆழங்களுக்குள்ள சில காரியங்கள் இருக்கு. கேள்விக்கு பதில் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவரே கர்த்தர் இதை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறீங்க தகப்பனே. இன்றைக்கு அந்த ஒரு அபிஷேகத்தால் நிரப்புங்க. உண்மையில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஏதோ ஆண்டவரே அப்பா மேலோட்டுமாய் உதட்டளவில் கதவசனம் பேசுகிறவளாக அல்லப்பா. உண்மையில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு இந்த தேவ ஆவியான கர்த்தர் சகலவற்றையும் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறீங்க. இன்னைக்கு அதை வெளிப்படுத்துங்க ராஜா. ஆண்டவர் இருளுக்குள் இருக்கிறதை கர்த்தர் நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தேவன். இன்றைக்கு அநேக ஆண்டவரே அப்பா இன்னைக்கு என் ஜனங்கள், தேசத்தில் இருக்க ஜனங்கள், எங்க சுற்றி வாழ்கிற தகப்பனை சமுதாய மக்கள் ஆண்டவரே பல இருளுக்குள்ள கிடக்கிறாங்கப்பா. இன்னைக்கு நாங்கள் ஒரு தீபங்களாக ஆண்டவரே இன்றைக்கு இந்த இருள் சுந்த ஜனங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வெளிப்பாடுகளையும் கர்த்தருடைய மறைப்பொருளையும் தகப்பனே ஐயா ஒரு தகப்பனை ஒரு தீபத்தை சுமக்கிற ஒரு தகப்பனை பாத்திரமாய் சுமந்து சென்று அந்த இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களை ஒளிக்குள்ள கொண்டு வரும்படியாக ஆண்டவரே வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும்படியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றும்படியான சோமன்றப்பா. நீர் வெளியரங்க படுத்துங்க. அநேக ஜனங்க கட்டுண்டு கிடக்கிறாங்க, சிறை இருப்புகளை கிடக்கிறாங்க ஆண்டவரே. வாழ்க்கையின் பாதையில் ஒடிந்து போய் கிடக்கிறாங்க அப்பா. அவங்களுக்கெல்லாம் வார்த்தையை சொல்லணுமே, நீங்க வெளிப்படுத்தினா தானப்பா. ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த ப்ராப்ளம் இந்த கத்தைகளுக்கு வெளியரங்கமாக்குங்கப்பா. இன்றைக்கு இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் ஏங்குகிறோம். இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற ஆவியான அபிஷேகம் மேல ஊற்றப்படுவதாக. ரகசியங்களை தகப்பனை வெளியரங்கமாக்குகிற ஆவியானுடைய அபிஷேக வல்லமைகள் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக. எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவன். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா. எல்லாமுக்கு வெளியரங்கமா இருக்கிறதப்பா. இன்றைக்கு கர்த்தர் ரெவல்யூஷனை கொடுங்கப்பா. ஒரு வெளிப்பாடுடன் ஜெபிக்கும்படியான தகப்பனுடைய ஜெப அபிஷேக வல்லமையை இன்றைக்கு இந்த ஆன்லைன் மூலமாய் தகப்பனை ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் என் தேவன் ஊற்றுவீராக. நீ ஊற்றிக் கொண்டிருக்கிற கிருபைக்கா நன்றி அப்பா. நன்றி ராஜாங்களை தாழ்த்துகிறோம். கேட்கிறவனை பெற்றுக்கொள்வான் சொன்னது போல இன்றைக்கு செபித்த ஒவ்வொரு பிள்ளைங்க வருகிற நாட்கள்ல ஆண்டவரே தானியேலை போல ஒரு யோசேப்பை போல ஆண்டவரே தகப்பனை தீர்வுகளை தகப்பனை காண வேண்டுமானால் இந்த சகோதரி கிட்ட போங்க, அருமையான இந்த சகோதரி கிட்ட போங்க, இந்த வாலிப தம்பி தங்கச்சி கிட்ட போங்க. அவங்க வெளிப்படுத்துவாங்க, அவங்க அழகா வெளிப்படுத்தி காரியங்களுக்கு தீர்வையை கொடுப்பாங்க என்று அவர் தேவ மனிதர்கள் சொல்லத்தக்க அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ள எங்களை வழி நடத்த போகிற கிருபைக்கா நன்றி அப்பா. ஆமே. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடினால ஒரு கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு சின்ன சரணத்தை மாத்திரம் பாடி இந்த ஜெப வேளையை முடிப்பமாக. உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவீர் தேவனே என் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். இந்த சின்ன வரியை மாத்திரம் பாடி அப்படியே ஜெபநிலை உங்களுக்கு கை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஜெப வேளையில் ஒரு உன்னத அனுபவத்தை கொடுங்க. அப்போ நாங்கள் ஜெபித்தது போலவே மறைப்பொருளையும் ஆண்டவரே அப்பா ரகசியங்களை வெளிப்படுத்துகிற அந்த ஆவியனுடைய அந்த உன்னத அபிஷேகம் இன்றைக்கு இந்த நாள் எங்கள் மேலே ஒவ்வொரு மேலே அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. கேட்கலாம். அப்படியே கைகளை உயர்த்தி பிடித்தவளாக. உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவே. சொல்லுங்க பார்க்கலாம். உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவே என் தேவனே என் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் பலனே என் கோட்டையே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். சேர்ந்து பாடலாமா? கைகளை உயர்த்தி. ஹalleluya ஹalleluya ஹalleluya
அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவே. தாகத்தோடு கூட உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவே. என் தேவனே, என் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் பலனே, என் கோட்டையே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். கடைசியா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மீண்டும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். எங்கள் ஜெபங்களை கேட்டு உண்மையாக நீர் பதில் கொடுத்த கிருபைக்காக தாகத்தோடு கூட ஜெபித்து ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் இந்த உன்னத அபிஷேகத்தின் வல்லமை நீர் ஊற்றினதற்காய் நன்றி அப்பா. ஆமென் ஆமென். God bless you. God bless you. Praise God. பிரைஸ் தி லார்ட். இந்த 3ஆம் நாள் கூட்டத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த 2 நாட்களும் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? இந்த செய்திகளை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த யூடியூப் லிங்க்கை அனுப்புங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை பற்றி நாம் பார்த்தோம். ஜெயம் கொடுக்கிற ஆவியானவரை பற்றி பார்த்தோம். இந்த நாளில் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடித்தருகிற ஒரு பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்க போகிறோம். தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை ஒரு கதையை போல சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய வசனங்களை எடுத்து கொடுத்து ஒரு பைபிள் ஸ்டடி போல் நான் உங்களை நடத்தாமல் ஒரு புதிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சிலருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை காட்டி ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்தது போல நமக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நேபுகாத்நேச்சாருக்கு பின்பு அந்த தேசத்தை அரசாண்ட அரசன் என்ன செய்கிறான்? மண்ணும் மரமுமான தேவர்களை புகழ்ந்து பரிசுத்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த தட்டுமுட்டு சாமான்களை, அங்கே பரிசுத்த பாத்திரங்கள் என்று எதையெல்லாம் அழைத்தார்களோ அதை கொண்டு வந்து தன்னுடைய மனைவியும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்காக கொண்டு வந்து அந்த பாத்திரத்தில் குடித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு கை வந்து மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுத ஆரம்பிக்கிறது. இதை பார்த்தவுடனே அவனுடைய முகம் வேறுபடுகிறது, அவனுடைய இடுப்பு தளர்கிறது, அவனுடைய முழங்கால்கள் தள்ளாடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை பயந்து போய் இருக்கிறான். இதுதான் அவனுடைய பின்னணி. தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் திராட்சரசம் குடித்து, 4ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமுமான இரும்பும் மரமும் கல்லுமான தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிரான ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவற்றிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. 7ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ராஜா உரத்த சத்தமிட்டு, அதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமான சத்தத்தில் இருந்தான், ஜாலியான மூடில் இருந்தான், குடிச்சு வெறிச்சு சந்தோஷமாக இருந்தான். இப்பொழுது பயங்கர சத்தமிடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும், கல்தேயர் என்றால் அவர்களுடைய தேசத்தை சேர்ந்தவர்கள், பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவர்கள், குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான். இந்த ராஜாவுடைய அனௌன்ஸ்மெண்ட் அந்த தேசத்தில் எல்லாருக்கும் போது, ஜோசியக்காரவங்க, மந்திரவாதிகள், குறி சொல்கிறவங்க, எல்லா ஞானிகளையும் அழைக்கிறான். இந்த கையுறுப்பு எழுதினதை என்னால் வாசிக்க முடியவில்லை,
ஏன்னா அந்த கையுறுப்பு எதில் எழுதியிருக்கும் தெரியுமா? தானியேலுக்கு தெரிந்த ஒரு பாஷையில், எபிரேய பாஷையில் எழுதியிருக்க வேண்டும். அதனால தான் மற்ற யாருக்குமே அதை படிக்க முடியலை. இல்லாட்டால் ஆண்டவர் அவனுக்கு அதை வெளிப்படுத்தினபடினால் இந்த தானியேல் படித்திருக்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜா இப்படிப்பட்ட கலக்கமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, தேசத்தின் ராஜா கலங்கி போயிருக்கிறான். குழப்பமான சூழ்நிலை, ஒரு பதில் தெரியாத சூழ்நிலை. இந்த ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்றாங்க. அப்பொழுது 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாது இருந்தது. அப்பொழுது ராஜாவாகிய பெல்சாத்சார் மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய பிரபுகளும் திகைத்தார்கள். கலக்கம், திகைப்பு, பயங்கரமான ஒரு சூழ்நிலை தேசத்தில். எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்கிற தேசத்தில் அல்லது இந்த முழு உலகத்திலும் மனிதர்களால் தீர்க்கப்பட முடியாத பல பிரச்சனைகள் இருக்கிறது. பல போராட்டங்களுக்குள்ளே தேசங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஸ்பெஷல் மீட்டிங் ஆன்லைன் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், ஏன் இப்போ ஆன்லைனில் நம்ம நடத்துகிறோம்? ஒரு பெரிய பிரச்சனை உலகம் முழுசும் வந்திருக்கு, கொரோனா வியாதி. இந்த கொரோனா வியாதினால், இந்த வைரஸ்னால் எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருக்காங்க. ஒவ்வொரு தேசமும் இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி, வேக்சின் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர்கள் பல ஆராய்ச்சியில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை போல தான் அன்றைக்கு அந்த மாகாணம் முழுவதற்கும், பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் ஒரு திகைப்பு. ஏன்னா ஒரு வெறும் கை மட்டும் வந்து எழுதி யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் டைனிங் ஹாலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு அந்த சாப்பாட்டு மேஜைக்கு எதிரே இருக்கிற அந்த செவுற்றில் ஒரு கை மட்டும் வந்து எழுதுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இந்த காலத்தில் நம்ம ஆட்கள் இருட்டில் ஸ்க்ரீன் அசைஞ்சால் கூட பயந்து போய் பேய் வருதுங்கிற மாதிரி பயப்படக்கூடிய நாட்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க, திகைத்து போயிருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. இந்த எழுத்தை பார்க்கும்பொழுது என்னவென்று தெரியவில்லை என்று கலங்கி போயிருக்கிறார்கள். தேசங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது, குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீங்களும் நானும் வாழ்கிற உலகம் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறது. ஒரு காரியம் போனால் அடுத்த காரியம் வருகிறது. ஒரு காரியத்துக்கு பரிகாரத்தை மனிதன் கண்டுபிடித்து விட்டான் என்று நினைக்கும் போது அடுத்த ஒரு காரியம் வருகிறது. அந்த பிரச்சனைக்கு பதில் தெரியாமல் மனிதன் விழித்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ராஜாத்தி அங்கே வருகிறாள். 10ஆம் வசனம். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியது இல்லை. எல்லாரும் கலங்கி போயிருக்காங்க. விடை கிடைக்காம, ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்காம கலங்கி போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ராஜாத்தி மட்டும் வந்து சொல்கிறான், நீ கலங்க தேவையில்லை அப்படி. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். ஒரு புருஷன், யோசிச்சு பாருங்கள், ஒரு புருஷன் இருக்கிறான்னா ஆண்களை எல்லாரையும் புருஷன் தான் கூடுவாங்க. ஆனால் அவள் ஒரு புருஷன் இருக்கான், வித்தியாசமானவன், தனித்தன்மை வாய்ந்தவன், அவன் தனிப்பெரும் பேர் பெற்றவன் என்றெல்லாம் சொல்லலாம். ஒரு புருஷன் இருக்கிறான். நீங்கள் 1000 பேருக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் தனியாக தெரிக்கணும். இங்கே ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவன் நம்மளை மாதிரி இல்லை, அவன் வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் ஒரு புருஷனாக வாழ வேண்டும். ஆமென். 10ஓடு 1 11 வாழ்கிறத விட, உலகத்தோடு உலகமாக வாழ்கிறத விட, உலக மக்களை போல வாழ்கிறத விட நீங்கள் தனித்தன்மையோடு வாழ வேண்டும். இந்த உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். நான் கேட்கிறேன், ஆண்களை எல்லாம் புருஷன் என்று தானே அழைக்கிறார்கள்? திருமணமான அனைவரையும் புருஷன் என்று தானே அழைக்கிறார்கள்? இந்த வேதத்தில் திருமணமானபடினால் இங்கே புருஷன் என்று அழைக்கவில்லை, ஆண்களை வேதம் புருஷன் என்று அழைக்கிறது. அப்போ ஒரு புருஷன் இருக்கிறான் என்றால் அந்த தேசத்தில் எத்தனை ஆண்கள் இருந்தார்கள் யோசித்து பாருங்கள். பிரச்சனைகளை தவிக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் சொல்லுகிற ஒரு புருஷனாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வேலை பார்க்கிற கம்பெனியில் பல பிரச்சனைகள் வரலாம், அதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். பரிசுத்த ஆவியை பெற்ற உங்களை கொண்டு கர்த்தர் அதை தீர்த்து வைக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்றும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியர்களுக்கும் கல்தையருக்கும் குறிசொல்களுக்கும் அதிபதியாக வைத்தார். சொல்லிட்டு சொல்றா, ராஜாவினால் பெல்சதசார் என்றும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும்
புதைபொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்பட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். அப்போ எல்லாருக்கும் தெரியாமல் இந்த தானியேல் இருக்க முடியுமா? தானியேலை மறந்துட்டாங்க. நேபுகாத்நேச்சாருடைய நாட்களை யோசித்து பாருங்கள். நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொன்னப்போ எல்லா ஜோசியர்களும் ஞானிகளும் பதஷ்டமடைகிறாங்க. இப்படி ஒரு மனுஷனால் இப்படி ஒரு காரியத்தை எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது, தேவனை தவிர வேறு யாராலும் இதை சொல்ல முடியாதுன்னு சொன்னப்போ அவன் சொல்கிறான், இதெல்லாம் சொல்லாமல் சும்மா எங்கிட்ட பணம் வாங்குறதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லாட்டா எல்லாரையும் கொண்டு போட வேண்டாம். இந்த செய்தி தானியேலுக்கு வந்தது. தானியேலுக்கு வந்தபோது தானியேல் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். தேவ பிள்ளைகளே, உலகத்திற்கு பதில் கொடுப்பதற்கு, அதாவது உலகம் திகைத்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு பதில் கொடுப்பதற்கு யாரால் முடியும் தெரியுமா? தேவ சமூகத்தில் தேவனை நாடி தேடுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டு இந்த உலகத்துக்கு பதில் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், உலகத்தில் எத்தனையோ வியாதிகள் வந்தது, எத்தனையோ ஆபத்துக்கள் வந்தது, அத்தனைக்கும் பரிகாரங்களை கண்டுபிடித்தவர்கள் இஸ்ரவேலர்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு யூதனை கொண்டுதான் கர்த்தர் இன்று வரை பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்துக்கு பரிகாரங்களை தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகம் ஆசீர்வாதமாக பல பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதே, அதையெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் யார்? யூதர்கள் அல்லவா? ஆம், இதே போலதான் அன்றைக்கு யூதனாகிய தானியேல் தேவ சமூகத்தில் ஜெபித்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் இந்த காரியங்களுக்கு பதில் சொல்லுவது தேவனுக்குரியது. ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவர். அப்போ இந்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன செய்கிறார்? மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார். தேசத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார். சும்மா கண்ணை மூடிட்டு இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்கிற தீர்க்க தரிசனம் அல்ல, நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பரிகாரம் சொல்லக்கூடிய காரியங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட தானியேல்கள் இந்த நாட்களிலே எழும்ப வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். காலமாக இப்படிப்பட்ட காரியத்து மேல் கவனம் செலுத்தாமல் வாழ்ந்து விட்டோம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் தம்முடைய சபையிலிருந்து அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளை எழுப்ப விரும்புகிறார். இந்த முழு உலகமும் போராட்டத்திலும் பிரச்சனையிலும் சிக்கி தவிக்கும் போது இதற்கு பதில் சொல்லும்படியாக தானியேல்கள் எழும்ப வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஒரு தானியேலாக பார்க்கிறார். எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அதுக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிச்சு சொல்கிற நபராக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரன் சொன்ன சாட்சியை கேட்டு நான் கேள்விப்பட்டேன். என்னவென்றால், அவர் வேலை பார்க்கிற அலுவலகத்தில் அந்த கணக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் எழுதினதெல்லாம் சரியாகத்தான் எழுதியிருக்கிறார்கள், ஆனால் டோட்டல் வரும்பொழுது வித்தியாசமாக இருக்குது. இன்னொரு நோட்டுக்கும் இங்கே அந்த கணக்கு வேறு ஒரு நோட்டில் காப்பி பண்ணி எழுதப்படும் பொழுதும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இவர்களால் அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எத்தனை அதிகாரிகள் அதை பார்த்தார்கள். அந்த டிபார்ட்மெண்ட்டில் பல வருஷமாக வேலை பார்த்த ஆட்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே தப்பு இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலை. எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்க, ஆனால் டோட்டல் பார்க்கும்போது தப்பான விடை வந்து கொண்டிருக்கிறதே, கணக்கு தப்பாக இருக்கே, என்ன செய்வது? அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ சகோதரன் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் இரவிலே போய் ஜெபித்தாராம். ஆண்டவரே, எல்லாரும் இதை தேடி பார்க்குறாங்க, தப்பு எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலை என்று சொல்லி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தாராம். அப்பொழுது ஆண்டவர் இவர் தூங்கின பின்பு சொப்பனத்தில் அந்த லெட்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய நோட்டு, கணக்கு எழுதுகிற அந்த லெட்ஜர் நோட்டு, அதை காண்பித்து எந்த வரியில் பிரச்சனை இருக்கிறது என்பதை ஆண்டவர் தத்துரூபமாய் காண்பித்திருக்கிறார். இவருக்கு பயங்கர சந்தோஷம். மறுநாள் வந்தார், அலுவலகத்துக்கு வந்தார், சொன்னார், எனக்கு அந்த பிரச்சனை தெரிந்து விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா, எப்படி நீ தான் தப்பாக எழுதினான்? இல்லை, அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். பரிசுத்த வேதாமத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தபோது ஒரு மனிதன் ஜெபித்த போது பிரச்சனைக்கு பதில் ஆண்டவர் கொடுத்தார். அதே ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், இந்த வரியில் இந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிவித்தார் என்று சொல்லி அந்த நோட்டை எடுத்து பார்த்தா அவ்வளோ நேரம் தேடி பார்த்துருக்காங்க, அவங்க கண்ணுக்கு தெரியலை. ஆனால் இவர் சொன்ன பின்பு பார்த்திருக்கிறார்கள், அந்த தவறை கண்டுபிடித்தார்கள். எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் கும்புற தெய்வம் பெரியவர்ப்பா. அவங்க இயேசுவை நம்பலை, ஆனால் பாராட்டினாங்க. இந்த உலகம் எப்படி தெரியுமா? பரிகாரம் இயேசுகிட்ட மட்டும்தான் உண்டுன்னு தெரியும். நம்மளை பாராட்டுவாங்களே தவிர இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அவங்களும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வர முடியுங்கிறத அவங்க உணரணும். அவங்களும் இயேசுனுடைய பிள்ளையாக மாறணும்.
கர்த்தர் சோதரன். அந்த நாளிலே தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. அந்த சகோதரன் ஜெபித்தார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுற ஆளாக இருக்கக்கூடாது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற ஆளாக இருக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த உலகம் இன்றைக்கி அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அணுகுண்டை கிரியேட் பண்ணுறான், அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கான். வைரஸ்களை உருவாக்குறான், அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கான். இந்த உலகம் எதை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது? அழிவுக்குரிய காரியங்களை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறது. பரிகாரங்கள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தையும் சொன்னான், அர்த்தத்தையும் சொன்னான். இது எப்படி என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ராஜாவுக்கிட்ட போய் என்ன சொல்கிறான் தெரியுமா? 26ஆம் வசனம். ராஜா பெல்தெஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ அறிவிக்க கூடுமோ, உன்னால் முடியுமான்னு கேட்குறான். எங்கள் நாட்டில் இருக்கிற எல்லா ஞானியாலையும் முடியலைப்பா, எல்லா ஜோசிக்காரனாலையும் முடியலை, நீ அடிமையாக வந்தவன், உனக்கு எப்படி தெரியும், உன்னால் முடியுமா அப்படிங்கும்போது தானியேல் காலரை தூக்கி விட்டு, ஆஹா நான் யார் தெரியுமா அப்படின்லாம் சொல்லலை. என்ன சொல்கிறான் பாருங்க. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மரளி பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. என்னால் முடியும்னு சொல்லலை. சொல்கிறான் பாருங்க, மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். ஏனென்றால் அந்த பாபிலோன் தேசத்தில் ஏராளமான தெய்வங்களை வணங்கி வந்தார்கள். ஸோ இந்த உலகத்தில் ஏராளமான தேவர்கள் எனப்பட்டு அவர்கள் ஆராதிக்கிற அநேக காரியங்கள் இருந்தாலும் இவைகளுக்கெல்லாம் மேலே நம்ம எல்லாம் உண்டாக்கின ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய இடம் பரலோகம். அந்த பரலோகத்தின் தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கை மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொன்ன உடனே இந்த ராஜா என்ன செய்யறமா, தடால்னு கீழே விழுகிறான். 46ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறான் பார்த்தீங்களா? ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாகவே மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் தேவர்களுக்கு தேவனும். நாங்கள் கும்பிட்றதெல்லாம் தெய்வம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம்ப்பா, ஆனால் அதுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்காருங்கிறத இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த உலகம் தெரியறதுக்கு தான் சில ப்ராப்ளத்தை உலகத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிறார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை வெளிப்படுத்துறது யார்? பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே அந்த ராஜாத்தி என்ன சொன்ன தெரியுமா? தேவர்களுடைய ஆவியை பெற்ற 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அல்லவா, 11ஆம் வசனத்தில், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. இங்கே பன்மையில் தேவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே பாருங்க 14ஆம் வசனத்தில், உனக்குள் தேவர்களின் ஆவி உண்டென்று நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்ல. அப்போ என்ன தேவர்களுடைய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு? அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் பல தெய்வ வழிபாடுகளை உடையவர்களாக இருந்தபடினால் இவன் ஒன்றாகிய மெய் தெய்வத்தை வணங்குகிறான் என்று தெரியாமல் அவர்கள் சொல்ல, பல தேவர்களை போல இவங்களுக்கும் நிறைய தேவர்கள் இருக்காங்க போல, அந்த தேவர்களுடைய ஆவி நினைச்சாங்க. ஆனால் இவன் சொல்கிறான் தேவன் என்று ஒருமையிலே சொல்லுகிறான். தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நேபுகாத்நேச்சாருடைய நாட்களில் நடந்த இந்த பெரிய காரியங்கள், அதற்கு பின்பு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நாட்களில் நடந்த காரியங்கள் முழு உலகத்துக்கும் தெரிய வந்ததே. அப்பொழுதெல்லாம் இவன் எங்கே போய்விட்டான்? இந்த பெல்ஷாத்சார். ஸ்தோத்திரம். பெல்ஷாத்சார் எங்கே போயிட்டான்? இதெல்லாம் சத்தியம் தெரிஞ்சும் அவன் பாவத்திலே வாழ்ந்தான், அக்கிரமத்திலே வாழ்ந்தான். தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொருட்களை கொண்டு வந்து அதிலே அவனும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். எனவே தான் தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்க வந்தார். அந்த இடத்துல மறுபடியும் கேள்விப்படுகிறான், தானியேல் இருக்கான்னு சொல்லி. தானியேல் வந்த உடனே சொல்கிறான், நீ எனக்கு கொடுக்குறேங்கிற வெகுமதியெல்லாம் நீயே வச்சுக்க, உங்ககிட்டே இருக்கட்டும் என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்ப்பா, இதெல்லாம் நீ சொன்னேன்னா தருவேன்னு. 17ஆம் வசனம், அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்முடையத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். அதாவது உன்னை காலி பண்ண போகிறார்.
கர்த்தர் உன்னை காலி பண்ண போகிறாருப்பா, ஒரு நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை சொல்லுகிறான். அந்த பிரச்சனைக்கு தீர்வை சொல்லுகிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இங்கே சொல்ல வர விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? உலகம் பல பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு வந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைத்தது யார் தெரியுமா? தானியேல். அவங்க தாத்தா நேபுகாத்நேச்சராக இருக்கட்டும், இவனாக இருக்கட்டும், அவர்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னது யார்? தானியேல். ஏன் தெரியுமா? இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் உலகம் அன்றைக்கு இருந்ததை விட பயங்கரமான போராட்டத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியை பெற்ற, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக இருக்க முடியும். அந்த சொல்யூஷன் யார்? பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து மறைபொருட்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்பொழுது நான் புதிய ஏற்பாட்டிலே வருகிறேன். இதெல்லாம் என்ன தெரியுமா? இன்றைக்கி எல்லாருக்கும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அங்கெங்கெல்லாம் போய் நீங்கள் போய் சொல்யூஷனை கொடுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அறியாமல், நீங்கள் தெரியாமல், அல்லது நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, உங்கள் தேசத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நாம் பயன்படாமல் இருக்கிறோமே, இனியாவது நாம் பயன்பட வேண்டும். இந்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு, ஆவியானவரே நீர் இதற்கு ஒரு காரியத்தை சொல்லும், இதற்கு ஒரு பரிகாரத்தை சொல்லும் என்று கேட்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் எழுதுகிற அழகாக சொல்கிறார். எழுதியிருக்கிறபடி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். துருவி ஆராய்கிறார் என்று அர்த்தம். அப்போ மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன். இன்றைக்கி அநேக காரியங்கள் நமக்கு மறைவாயிருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் மறைவாயிருக்கிறது. நம்முடைய பிரச்சனைக்குரிய பரிகாரங்கள் மறைவாயிருக்கிறது. வியாதிக்குரிய பரிகாரம் மறைவாயிருக்கிறது. ஆனால் தேவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிற ஆவியானவர், இன்னொரு பக்கம் 2வது பக்கத்தை எடுத்து சொல்ல. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும். முதலாவது சொன்னேன், அந்த ராஜா கண்ட அந்த கையுறுப்பு எழுத்துக்கு அர்த்தம் தெரியாமல் நடுங்கினான், திகைத்தான். உலகத்திலே திகைப்பு, கலக்கம், போராட்டம், கண்ணீர் வரும் பொழுது அதற்குரிய சொல்யூஷனை கொடுக்க வேண்டியவர்கள் தேவ அபிஷேகம் பெற்ற, ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள். நீங்கள் எங்கே வேலை பார்க்கிறீர்களோ அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் தனியாக தேவனிடத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அந்த இடத்துல தேவனை உயர்த்த முடியும். தானியேல் தேவனை உயர்த்தினது போல நீங்களும் தேவனை உயர்த்த முடியும். 2வது பக்கத்தை சொல்கிறேன். ஆவியானவர் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கு பதில் தெரியாமல் நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஐயோ, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம் ஏன் வருது, இப்படிப்பட்ட பிரச்சனை ஏன் வருதுன்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய இருதயத்தின் அடித்தளத்தில் இருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுவார். அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை ஆவியானவர் அமைதியாக எனக்கு காட்டியிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த ஆவியின் அபிஷேகத்தில் பெறும் பொழுது இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? மறைபொருட்களை, உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். நம்முடைய தேவைகள் ஏராளம் இருக்கலாம், நம்முடைய பிரச்சனைகள் ஏராளம் இருக்கலாம். ஸ்தோத்திரம். குடும்பத்திலையோ, வேலை செய்கிற இடத்துலையோ, தேசத்துலையோ, நான் எல்லா இடத்துக்கும் சேர்த்து தான் பிரசங்கம் பண்ணுறேன். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் ஒரு காரியத்தை பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத, மறைந்திருக்கிறத வெளிப்படுத்திட்டார்னா நமக்கு சந்தோஷம் வந்துடும். பைபிளில் அதுக்கு ஏராளமான காரியங்களை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு வாரத்துக்கு காணிக்கை ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் வரும். நான் இதை பல செய்திகளிலே சொல்லியிருக்கிறேன். இந்த கன்வென்ஷனில் நான் இதை சொல்வதற்கு காரணம், அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆரம்ப நாட்களிலே அந்த காசு கையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வாரத்துக்கு 40 ரூபா 50 ரூபா வந்துச்சுன்னா அந்த வாரம் முழுசும் அதுதான் எங்கள் வீட்டு செலவுக்கு, சாப்பாட்டு செலவுக்கெல்லாம் அதுதான். ஒரு நாள் என்னுடைய மனைவி சொன்னாங்க, அப்பா வீட்டில் அரிசி இல்லை, ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஏதாவது செய்வார்ன்ட்டு. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆவியானவரே, எனக்கு என்ன செய்ய போகிறீங்கிறத சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது செய்வீங்க, எங்களை பட்டினி போட மாட்டீங்க, எங்களுக்கு ஏதாவது செய்வீங்கப்பா என்று நான் ஜெபித்த போது ஒரு சகோதரி ஒரு 100 ரூபாய் தாளை கையில் மடக்கி என் கையில் கொடுப்பது போல்
ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு காட்டினார். ஆவியானவர் சொன்னார், உனக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, நீ ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி. அந்த நாட்களிலே நான் வீடுகளுக்கு போகும் பொழுது, விசிட்டிங் போகும்போது காணிக்க வாங்க மாட்டேன். ஏன்னா பல பிரஜாதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த ஊழியக்காரங்க வீடு வீடாக போய் ஜெபம் பண்ணிட்டு காணிக்க வாங்கிட்டு வருவாங்க, இப்படி ஜெபம் பண்ணி பிழைக்கிறாங்கன்னு கிறிஸ்தவர்களை குறித்து தவறான கருத்துக்கள் பரவினபடினால் ஆரம்ப நாட்களில் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் நான் வீடுகளுக்கு போனால் நான் காணிக்க வாங்க மாட்டேன்னு. சபையிலையும் சொல்லிட்டேன், வீடுகளுக்கு வந்தால் நான் காணிக்க வாங்க மாட்டேன்னு சொல்லி. அப்படி நான் காணிக்க வாங்காத நேரத்தில் ஆண்டவர் யாரோ எனக்கு காணிக்கை கொடுப்பது போல காட்டினார். நான் நினைத்தேன், இது பிசாசு காட்டுற தரிசனம் போல, ஆவியானவர் இப்படி காட்ட மாட்டாரே, நான் வாங்க மாட்டேன்ல சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ விசிட்டிங் போன இடத்துல முதல் வீட்டில் நாங்கள் ஜெபித்த பொழுது, அப்போ ஒரு 10 வீடு தான், 10 விசுவாசிகள் வீடு தான். அப்போ நாங்கள் போயிட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த சகோதரி திடீர்னு ஒரு கவர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் கேட்டேன், நான் என்றைக்குமே வீட்டுக்கு வந்தால் காணிக்க வாங்க மாட்டேனே, இது என்ன புது பழக்கம்னு கேட்டப்போ சொன்னாங்க, இல்லை பாஷா, இன்றைக்கி என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள், அதனால் இந்த காணிக்கை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. கவரில் காணிக்க கொடுத்தாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது என் மனைவி சொன்னாங்க, இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினதா அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வீட்டை விட்டு புறப்படும் போதே சொன்னேன், ஜெபம் பண்ணேமா, ஆண்டவர் நமக்கு பணத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு, ஒரு அற்புதம் நடக்கும் போது வா போகலாம், அரிசி வாங்குறதுக்கு பையெல்லாம் எடுத்துகிட்டு வா போகலான்னு விசுவாசத்தில் நான் எடுத்துட்டேன். இதுதான் ஆவியானவர் சொன்னார்னா அந்த விசுவாசம் கிரியை செய்யும். அரிசி வாங்குறதுக்கு பையெல்லாம் கையில் எடுத்துட்டோம். ஸோ போனால் என் மனைவி கேட்டாங்க, இதுதான் ஆண்டவர் காட்டினதானா? நோ, இவங்க எனக்கு கவரில் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு 100 ரூபா தாள் கையில் மடித்து கொடுக்குறத எனக்கு காட்டினார், அதனால் இது ஆண்டவர் காட்டினது இல்லைன்ட்டேன். ஸோ அடுத்த இடத்துல ஜெபம் பண்ண போகிறப்ப ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். அங்கே அந்த சகோதரி இருந்தாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே பாஸ்டர் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி நான் தரிசனத்தில் பார்த்து அதே போல் காணிக்க கொண்டு வந்தாங்க. நான் அவங்கள்ட்டையும் கேட்டேன், இது என்ன புது பழக்கம், நான் வீடுகளில் காணிக்க வாங்க மாட்டேன்னு தெரியாதா உங்களுக்கு, வேண்டாம் என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், இல்லை பாஸ்டர், நாங்களும் இது வரைக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு வர்றப்ப காணிக்க கொடுக்கல, நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்தோம், ஆனால் இந்த வாரம் எங்களால் சர்ச்சுக்கு வர முடியாது, நாங்கள் வெளியூர் போகிறோம், எனவே நாங்கள் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை வீட்டில் வைக்க விரும்பவில்லை, எனவே கவர் இல்லை பாஸ்டர், தயவுசெய்து கையில் கொடுத்துக்கிறேன், தப்பாக நினைக்காங்கன்னு கொடுத்தாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் அப்படியே மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன், இதை போல் எத்தனையோ என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் படம் போல காரியங்களை காட்டி, இதுதான் சொல்யூஷன், இதுதான் உனக்கு விடை என்று அநேக காரியங்களை காட்டியிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு காட்ட வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் ருசிக்காமல், இதுக்காக காத்திருந்து பொறுமையாக ஜெபிக்காமல், சும்மா சபையில் வந்து உற்சாகமாக ஒரு பாட்டு பாடும்போது கையை தட்டி குதிக்கிறது, 2 அந்நிய பாஷை பேசுகிறது, அப்புறம் வீட்டில் அந்த பழக்கம் இல்லாமல் சர்ச்சுக்கு வந்த உடனே உணர்ச்சி வசப்படுறது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது கிடைக்காது. தேவ சமூகத்தில் நல்லா போய் ஜெபிக்கணும். தானியேல் என்ன செய்தான்? தேவ சமூகத்தில் போய் ஜெபித்தான். தேவ சமூகத்தில் ஜெபிக்க 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 பரலோகத்தின் தேவன் ராக்காலத்தில் அவனுக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினார். இன்றைக்கி அநேக ஊழியர்களுக்கு நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். உலகம் நம்பவில்லை, ஆனாலும் நாம் விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆனால் இன்னொரு ஆபத்து உண்டு, நம்முடைய இமேஜினேஷனுடைய அடிப்படையில் கர்த்தர் சொன்னார் என்று எதையும் சொல்லிவிடக்கூடாது, நம்முடைய கற்பனைகளில் வருவதை சொல்லிவிடக்கூடாது. ஆனால் ஆவியானவர் வெளிப்படுத்துவார் என்றால் எல்லாம் சரியாக இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும். மீண்டும் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். 2 வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்று, தேவன் எனக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் அருளிவிட்டார், ஆயத்தப்படுத்தி விட்டார். என் கண்களுக்கு தெரியவில்லை, மாம்ச கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நான் தேவ ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது
தேவனால் எனக்கு அருளப்பட்ட ஆவியானவர் இருக்கிறாரே, அவர் இந்த மறைபொருட்களை எல்லாம் வெளிப்பட. எத்தனை அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கை தெரியுமா? இன்றைக்கி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை தெரியாமல், கிறிஸ்தவ வாழ்க்கைனால ஐயோ ஜெபம் பண்ணணுமே, ஐயோ பைபிள் வாசிக்கணுமே, இதை ஒரு பாரமாக நினைக்கிற வரைக்கும் பிசாசு உங்களை வஞ்சித்து கொண்டே இருப்பான். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மறைவாய் காணப்படுகிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பல வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு என்ன விடை என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் அவருடைய பாதத்திலே ஜெபிக்கும் பொழுது அதற்குரிய காரியங்களை, தீர்வுகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். 2 சந்தோஷமான காரியம். 1, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. தேவனை நேசித்து வருகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்குரிய தேவை மட்டுமல்ல. நல்லா கவனிங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குங்க, உங்களுக்கு மருந்து கொடுக்கணும். அப்போ நர்ஸ் வர்றாங்க, அங்கே ஏற்கனவே இருக்கிற மருந்தை அந்த நேரத்துக்கு எடுத்து கொடுப்பாங்க. மொத்தமாக 10 மருந்து உங்கள் வாயில் போட்டு போக மாட்டாங்க. அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன மருந்து தேவையோ அந்த மருந்தை கொடுப்பாங்க. ஆனால் மருந்து எல்லாம் நிறைய ஒரே இடத்துல இருக்குது. தேவையான நேரத்துக்கு அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை போல தான் ஆண்டவர் சாகிற வரைக்கும் நமக்கு தேவையானதை ஆயத்தப்படுத்திட்டார். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, மறைவாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துட்டார் தெரியுமா? அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எல்லாம் ஸ்டாக்காக இருக்குது, உனக்கு தேவையானப்போ கொடுப்பார். அதனால் உங்கள் கையில் இல்லைங்கிறதுக்காக நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் தேவனிடத்தில் இருக்குது. இது எப்படி தெரியும்? நம்முடைய ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைவார். தேவனுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த அற்புதமான அனுபவத்துக்குள்ளே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வர வேண்டும். இதில் ஒரு பெரிய ஆபத்தும் இருக்குது. மனுஷ ஆவியில் யோசித்து தேவ ஆவி வெளிப்படுத்தின மாதிரி பொய் சொல்லிடக்கூடாது, அது நடக்காது. ஆனால் தேவ ஆவியானவரோடு நடக்க 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 அவருடைய பாஷை உங்களுக்கு புரியும். ஆவியானவர் உங்கள் ஆவியில் என்ன சிக்னல் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கணவன் மனைவி இருக்காங்க, பல வருஷமாக ஒன்றா வாழ்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து வாழ்கிறாங்க. இப்போ வெளியிலேருந்து ஒரு கெஸ்ட்டு வர்றார், சாப்பாட்டு நேரத்துக்கு வர்றார். சாப்பாட்டு நேரத்துக்கு வந்த உடனே இவரை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும்னு இவருக்கு ஆசை இருக்குது. சரின்னு சொல்லிட்டாருன்னா வீட்டில் சாப்பாடு இருக்கா இல்லையான்னு இவருக்கு தெரியாது. இப்போ சாப்பாட்டு நேரத்துக்கு வந்ததுனால இப்போ இவர் எப்படி பார்ப்பார்? மனைவி அப்படி ஒரு மாதிரி சைடாக பார்த்து ஒரு சைகை கொடுத்த உடனே அங்கே கண்ணும் பேசும். இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சொல்லுவார், வந்தீங்க இவ்வளோ தூரம் வந்தீங்க, சாப்பிட்டு போங்க அப்படிம்பார். ஏன்னா அங்கே சிக்னல் கிடச்சிருச்சு, சாப்பாடு இருக்குன்னு. சாப்பாடு இல்லாட்டா பரவாயில்ல, இந்த சாப்பாட்டு காரியத்தை பற்றியே பேசாமல் ஏதாவது பேசி என்ன செய்வாங்க, அனுப்பிவிட்ருவாங்க. இந்த இருக்கிறது தெரியாமல் இருக்கவங்க தான் சாப்பாடு போடுன்னு சொல்லி இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவாங்க. ஆவியானவரோடு இந்த கண்ணும் கணவன் மனைவி பேசுகிற மாதிரி உங்களுடைய ஆவியில் தேவ ஆவியானவரோட இந்த மூல அறிவில் பேசக்கூடாது. முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது உங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணையும் போது, இந்த 2 ஆவியும் ஒன்றா இணையும் பொழுது பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆவியிலே வெளிப்படுத்துவார். எங்களுக்கோ தேவன் அவைகளை ஆவியிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற காரியங்களை அறிய வேண்டும். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சோர்வு ஏன் வருது தெரியுமா? உங்களுக்கு பயம் ஏன் வருது தெரியுமா? என்ன நடக்கும்னு தெரியலைங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களை தைரியமாய் வாழ வைக்கும். கர்த்தர் சொத்து இதெல்லாம் தெரிந்தபடினால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏன்னா அவர் எல்லாத்தையும் எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற பாதையில் மரண இருளின் பள்ளத்தாக்கும் என்று நாங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை நடப்போம். ஏனென்றால் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு புலம்பல் தான், ஆனால் இந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். இதையெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்த, மகனே பயப்படாத, மகனே கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் தான், இதுக்கப்புறம் உனக்கு மாறிடும், இந்த சூழ்நிலை மாறும், தைரியம் மாறு, நல்ல ஜெபம் பண்ணு, ஆண்டவரை சார்ந்து கொள். இதெல்லாம் ஆவியானவர் ஆவியில் சொல்ல 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 கர்த்தர் அப்படியே அவர் வைத்திருக்கிற அனுபவங்களுக்கு நேராக, ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டே போவார். என்ன தேவ பிள்ளைகளே, முதல் நாளிலே நாம் யோசித்தோம், செத்து கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார். 2வது நாளிலே தியானித்தோம், என்னை கொண்டு ஆண்டவர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வைக்கிறார், சுதந்திரவாளியாக என்னை மாற்றுகிறார். 3வதாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மறைந்து கிடக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி என்னை குறித்த திட்டங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வழிநடத்துகிற ஆவியானவர், இந்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, வழிநடத்துகிறவராகவும் இருக்கிறார். இதை குறித்து நான் பின்பாக உங்களுக்கு தெளிவாக இன்னொரு செய்தியை நான் பேச விரும்புகிறேன். இந்த ஆவியானவர் அழகாக மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். மறைஞ்சிருக்கிறத மனுஷன் சொந்த புத்தியில் கண்டுபிடிக்கவே முடியாது. உபாகமம் 29:29 சொல்லுகிறது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள்,
வெளிப்படுத்தப்பட்டவைகள் தான் நீங்களும் நானும் கை கொண்டு வாழும்படி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள். தேவனுக்குரியவைகளை தேவனுக்குரிய ஆவி இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை புரிஞ்சுக்கிற முடியலையா? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள்? பரிசுத்த ஆவியானோடு இணைந்து இந்த அபிஷேகத்தை கேளுங்க. இது ரொம்ப உணர்ச்சி வசப்படுத்தாது. நேற்றுக்கு நான் வெற்றியை குறித்து பேசுனது போல் இப்பொழுது நான் இதை பேச முடியாது. இன்னும் கொஞ்சம் ஆழமானது. மேலே நல்லா கவனிச்சிங்கன்னா, நீந்தும் பொழுது நீங்கள் ஒரு குளத்தில் நீச்சல் அடிக்கும் போதோ அல்லது ஒரு ஆற்றில் நீச்சல் அடிக்கும் போதோ வெளியே அந்த நீச்சல் அடிக்கும் போது சத்தம் கேட்கும். ஆனால் ஆழத்தில் நீங்கள் உள் நீச்சல் அடித்து உள்ளுக்குள்ளே போகும்பொழுது சத்தம் இருக்காது. இந்த செய்தி கொஞ்சம் ஆழமான அனுபவம். ஆவியானவருடைய அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெயிக்க போகும்பொழுது அது வீரத்தனமான ஒரு காரியம். ஆனால் இது கொஞ்சம் ஆழமாக அவரோடு அமைதியாக உட்கார்ந்திருந்து அவர் நடத்துகிற காரியங்களை பார்த்து 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 அவரோடு பேசி கொண்டு போகிற அனுபவம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவியை கொடுத்து அன்றைக்கிருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், நான் வேலை பார்க்கிற இடத்துல, ஆண்டவரே நான் வசிக்கிற இடத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உம்மிடத்தில் சார்ந்து உம்மிடத்தில் பதிலை பெற்று உம்மிடத்தில் பதிலை பெற்று இந்த உலகத்துக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிற மகனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. உலகத்தோடு உலகமாக பிரச்சனைகளை கண்டு பயந்து அழுது கொண்டிராதபடிக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிற மகனாக, தீர்வை சொல்லுகிற மகனாய் காணப்பட எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுவோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, அன்றைக்கு எப்படி தானியேல் போய் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ராஜா எல்லாரையும் கொல்ல பார்க்குறான்ப்பா, என்ன சொப்பனம் கண்டான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு மனுஷன் காண்கிற சொப்பனத்தை கூட வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறீரே, எனக்கு வெளிப்படுத்த மாட்டீங்களான்னு அவன் தனியாக தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து ஜெபித்த போது மறைவான காரியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில சொப்பனங்கள் உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம், சில தரிசனங்கள் உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம், சில பிரச்சனைகள் உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம், இதற்கு விடை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு பயணியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு பேசிக்கொண்டிருங்கள். ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எத்தனை பேருக்கு தேவை? எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட அனுபவம் தேவை. ஒரு வெற்றி பெறுகிற அனுபவம் மட்டுமல்ல, தேவனோடு நடந்து மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற தேவ ஆவியானவரோடு இணைந்து பயணம் பண்ண என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய ஆவியினால் வெளிப்பாட்டை பெற்று வாழ்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு தாரும். நாங்கள் வசிக்கிற உலகம் பல போராட்டத்துக்குள் போய் கொண்டிருக்கிறதப்பா. திகில் நிறைந்த உலகத்தில், பயம் நிறைந்த உலகத்தில், ஒரு விடை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கோ தேவனவைகளை தம்முடைய ஆவினால் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீரே. இதோ உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பயமும் திகிலும் மாறட்டும். எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ, என்னமாய் முடியுமோ என்று யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்குவீராக. அவர்களுக்குள்ளிருந்து இந்த ரகசியங்களையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இரும் ஆண்டவரே. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனை உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் வெறும் தானியேலுடைய அனுபவத்தை மட்டும் பார்த்தோம். அப்படிப்பட்ட கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். ரகசியங்களை அறிந்து கொண்டு தேவனை நம்பி தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு ஒரு நம்பிக்கையோடு வாழ, குழப்பமில்லாமல் வாழ உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உலகம் இது தெரியாதனால தான் ஜோசியக்காரர்கிட்ட போய் கையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நாள் பார்க்குறவன், குறி சொல்கிற வேண்டாம். அவனால் முடியாதது உங்களால் முடியும். ஏன்? உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மறைவானவைகளை வெளிப்படுத்துவார். நாளை காலை, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே இதைவிட இன்னும் அதிகமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை பற்றி படிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. நாளை தினத்திலே பார்ப்போம். இன்றைக்கு நீங்கள் இந்த காரியத்தை தொடர்ந்து ஜெபத்தில் வைத்து ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.